அது வந்து ஒரு 2 ஹீரோ அந்த ஈகோலாம் விட்டுட்டு அத பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட்ட இல்லையா? அது எப்படி இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்? அந்த படத்துல தனுஷ் நடிக்காம இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்ப என்னதான் வந்து அஜித் ஒரு பெரிய ஹீரோ, ஒரு கமர்ஷியல் ஹீரோ, நாம அதுக்குள்ள ஒரு காட்சியோ அல்லது வந்து ஒரு சின்ன கேரக்டராவோ வர்றோம்னு அந்த தனுஷ் முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்களேன். அந்த காட்சிய வந்து எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்ல முடியுங்கிறதுல தான் கவனம் இருக்கும். அப்போ வந்து அதில அவர் நடிக்காம இருக்கிறது நல்லது. அஜித்தே கூட இவர் கதை சொல்லும்போது, ஃபோன்ல தான் கதை சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க இந்த படத்தில இருப்பீங்களான்னு கேட்டிருக்காரு. இல்ல சார்ன்னு சொல்லியிருக்காரு தனுஷ். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால அவரு கேட்டது வந்து நீங்களும் இருந்தா நல்லா தான் இருக்கும். நம்ம 2 பேரும் ஒரே ஸ்க்ரீன்ல வர்றதுங்கிறது அது ஒரு ஃபேன்ஸ் மூமெண்ட் தானே. அப்படின்னு நினச்சு தான் கேட்டிருப்பாரு. அவர் பயந்து போய், ஐய்யயோ! நீ வந்தா எனக்கு கஷ்டமாச்சேங்கிற தொனியில கேட்டிருக்க மாட்டார். பட் அதற்கு படத்தில் இடம் இல்லைங்கிற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. பட் இந்த இது வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. முழு கதையும் இன்னும் தனுஷ் சொல்லலாம். ஆனால் முழு கதையை ரெடி பண்ணி வச்சிருக்காரு அவர்.